நாம் எல்லாரும் கண்களை மூடி தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். You are the same yesterday, you are the same today, you are the same tomorrow. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. முற்றும் முடிய எங்களை இரட்சிக்கிறவர். You save us to the uttermost. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்லுகிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்க நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். நீர் நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. நீர் எழுந்தருளினால் சத்ரு புகையை போல பறப்பான். நீர் எழுந்தருளினால் மெழுகை போல சத்துருக்கள் உருகுவார்கள். Let God arise and let his enemies be scattered. Let God arise and let his enemies be scattered என்று சங்கீதக்காரன் சொன்னதை நாங்கள் மீண்டும் எடுத்து அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் பெரியவர். பகைஞரும் எதிராளிகளும் என் மாமிசத்தை பட்சிக்க வருகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். கர்த்தரோ எங்கள் தலையை என் சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி அழகு பார்க்கிறவர் நீர். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க ஆலயத்தில் வந்து உங்க அழக நான் ரசிக்கணும். நீர் நிறைவானவர், நீர் மகத்துவமானவர், அழகானவர், சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர், 10,000களில் சிறந்தவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனை நன்மைகள் நீர் எனக்கு செய்தீர், எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்தீர். நெருக்கத்தில் எவ்வளோ பேர் இல்லாமல் போன போதிலும் சாதாரண எங்களை நிலைநிறுத்தி அழகு பார்த்தீரே. உங்க காருண்யத்தை கொண்டாட வந்திருக்கிறோம், உங்க தயவை கொண்டாட வந்திருக்கிறோம், உங்க கிருபையை கொண்டாட வந்திருக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மாறாதவர். இயேசுவே உமக்கு நன்றி. நீர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். We glorify your name. Worthy, worthy, worthy is the Lamb of God. துதிக்கு பாத்திரர், நீர் துதிக்கு பாத்திரர். எங்கள் ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி. Hallelujah Lord. We worship you, we glorify your name. இயேசுவே, இயேசுவே. Thank you Lord. நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கிய தெய்வம். கரமுயர்த்தி உங்களை போற்றி வணங்கி ஆராதனை செய்கிறோம். We want to worship you. சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரமுயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா.
அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆமென். எந்தன் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. எந்தன் மீட்பரும் ஜீவனும் நீரே, என்னை காக்கும் கர்த்தரும் நீரே, என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன், என் வாழ்வில் ஜோதியும் நீரே. கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, 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 ஆஹா, ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை உயர்த்தி ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, 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 அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, யேசுவா, அல்லேலூயா, ஆஹா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, ஆமென். கர்த்தரின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே.
கர்த்தரின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரமுயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா அல்லேலூயா 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 யேசுவா அல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆஹா லுயா அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த 10 நிமிடங்கள் பாஸ்டர் ஜெபராஜ் நம்மை துதி ஆராதனையில் வழி நடத்துவோம். இந்த நாள் காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். மறுபடியுமாக தேவனுடைய ஆலயத்தில் கூடி ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் தந்த பெரிதான கிருபைக்காய் ஒரு விசை கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்தலாமா? மறுபடியும் நம்மை கொண்டு வந்து சேர்த்தாரே, அவருடைய ஆலயத்தின் நன்மைகளினாலே. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை துயரங்கள் உபத்திரவங்கள் மத்தியில் நம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம் ஆராதிக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கடின பாதையில் நீங்கள் வந்திருந்தா உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பாராக. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கரம் தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார்.
இன்று சமாதானம் தருகிறார். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கி உன் கண்ணீரை காண்கிறா. ஆமே, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போ. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, கள்ள சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, கள்ள சாத்தானை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, எல்லா சத்தத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமாக, ஆவியில நிரம்பி. ஹல்லேலூயா லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை போற்றுகிறோம். ஹல்லேலூயா 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 லூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். லூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் அவருடைய நாமத்துக்கு மகிமைகளின் துதிகளை நாம் ஏறெடுக்கலாமா? கண்ணீர்ல நம்மளை காத்தாரே, வேத நிலைமையை காத்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வந்தது. அவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஆண்டவரே, உங்களுடைய வேதம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்னைக்கோ முடிஞ்சு போயிருப்போம். சத்திய வேதம் பக்தனுடைய கீதமாக இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்படியே கரங்களை உயர்த்தி. சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தனின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம்
அவரை ஆராதிக்கலாமா? ஓ, நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் பொன்னை காட்டிலும், செல்வங்களை காட்டிலும், எத்தனையோ சொத்துக்களை காட்டிலும் கர்த்தருடைய வேதம் எவ்வளவு பெருசா நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி, நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளித்திடும் தே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்துமா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்துமா உயிரடையும். சத்திய வேதம் பக்தனின் கீத சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் ஜபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும் ஜெபத்தை கேட்டா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. கரங்களை தட்டுவோமா? அப்படியே சொல்லுவோமாக. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரங்களை தட்டி நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டாரு. ஓ, கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எத்தனை பேர் நன்றி உள்ளத்தோடு கூட இருக்கிறீங்க? ஓ, என்னை அவருடைய சிறகு நிழல்ல மறைச்சாரு. ஹல்லேலூயா. என்னை அவருடைய பாதுகாப்பின் கீழே வைத்தாரு. எத்தனை பேர் நன்றி சொல்ல இன்றைக்கு வந்திருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிராணப்பிரியா, பிராணப்பிரியா, சங்கிலே சோரதந்தன்னே, വീണ്ടെടുത്തവനേ, വീണ്ടെടുപ്പുകാരാ. പ്രാണപ്രിയൻ എൻ്റെ ചങ്കിലെ ചോരയാം, എന്നെയും വീണ്ടെടുത്തു. കൃപയേ കൃപയേ വന്നിപ്പാ അസാധ്യമേയത്. കൃപയേ കൃപയേ വന്നിപ്പാൻ അസാധ്യമേയത്. കരങ്ങളെ തട്ടി പ്രാണപ്രിയാ, പ്രാണപ്രിയാ, ചങ്കിലെ ചോരതന്തന്നേ, വീണ്ടെടുത്തവനേ, വീണ്ടെടുപ്പ്
കാരാ പ്രാണപ്രിയൻ എൻ്റെ ചങ്കിലെ ചോരയാ എന്നെയും വീണ്ടെടുത്ത് കൃപയേ കൃപയേ വന്നിപ്പാന ശാത്യമേയത് നന്ദി യേശുവേ നന്ദി യേശുവേ നീ ചെയ്ത നന്മകൾക്കൊരായിരം നന്ദി നന്ദി യേശുവേ നന്ദി യേശുവേ നീ ചെയ്ത നന്മകൾക്കൊരായിരം നന്ദി എൻ ശക്തിയാലല്ല കൈയുടെ ബലത്താലല്ല നിന്ദയല്ലയോ എന്നെ നടത്തിയത് എൻ ശക്തിയാലല്ല കൈയുടെ ബലത്താലല്ല നിന്ദയല്ലയോ എന്നെ നടത്തിനത് നിന്നത് കൃപയാ കൃപയാ ദൈവ കൃപയാ നിത്തിടും ദയയാ ദയയാ നിത്യദയയാ കോഴിതൻ കുഞ്ചിൻ്റെ ശിരകടിയിൽ മറയ്ക്കും പോലെ കഴുകുതൻ കുഞ്ചിൻ്റെ ശിരകിന്മേലെ വഹിക്കും പോലെ കോഴിതൻ കുഞ്ഞിനെ ശിരകടിയിൽ മറയ്ക്കും പോലെ കഴുകുതൻ കുഞ്ഞിനെ ശിരകിന്മേലെ വഹിക്കും പോലെ കരങ്ങളെ തട്ടി എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചൊല്ലിയാൽ തീരാത്ത വൻ കൃപைகள் எண்ணியால் தீரா ஆமென் எத்தனை பேர் சொல்ல முடியும் நினைத்து பார்க்கிறேன் யார் தீராத்த வன் கிருபைகள் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் நன்னி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்னி இயேசுவே நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி சக்தியாலல்ல கையுட பலத்தாலல்ல நிந்தாயல்லையோ என்னை நடத்தினது சக்தியாலல்ல கையுட பலத்தாலல்ல நிந்தாயல்லையோ என்னை நடத்தினது நின்னது கிருபையா தெய்வ கிருபையா நித்திடும் தயையா நித்திய தயையா கோரிருள் தாழ்வரையில் பயங்கூடாதே என்னை நடத்தினதா வைஷன்யமேடுகளில் கரம் பிடிச்சு என்னை நடத்தினதா கோரிருள் தாழ்வரையில் பயங்கூடாதே என்னை நடத்தினதா வைஷன்யமேடுகளில் கரம் பிடிச்சு என்னை நடத்தின கரங்களை தட்டி எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் கரங்களை உயர்த்தி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இதெல்லாம் உங்க மனசுல நினைச்சு இந்த 2 வருஷங்கள் எத்தனையோ பாடுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் அந்த சிங்கத்தையும் கரடியும் தாவீது முன்னால் கொண்டு வந்தது மாதிரி எத்தனை சவால் இருந்தாலும் இன்னைக்கு அந்த நன்மை நினைச்சு பார்க்கும்போது உன் சவாலை ஜெயிக்க கர்த்தர் உனக்கு பலன் தருவார். 2 கரங்களை உயர்த்தி எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் எண்ணியால் தீராத்த நன்மைகள் சொல்லியால் தீராத்த வன் கிருபைகள் நன்னி இயேசுவே நீ செய்த நன்மைகள்
கோராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைகள் கோராயிரம் நன்றி. நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஒரு நன்றியின் சத்தம் ஒலிக்கட்டும், ஒரு துதியின் சத்தம் ஒலிக்கட்டும். தங்கள் நன்மைகள் இணைத்து பார்க்கிற ஜனமாக, இனி எதிர்க்க இருக்கிறதான தங்களுடைய செல்வாக்கை, தன்னுடைய ஆண்டவர் லட்சியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக இங்க வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை தொடர்ந்து பிள்ளைகள் மத்தியில் நிலைத்திருக்கட்டும். நேரங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பழைய ஒரு பாடல், சர்வலோகாதிப நமஸ்காரா, சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரா. சேர்ந்து கரங்களை தட்டி சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தி ரக்ஷகனே நமஸ்காரம், தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மானுடர் உயிரடைந்தோங்க மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் உயிர்வான் தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், அரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கருண சமுத்திரா நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தாரை கடல் சகலமும் படைத்த தயாபர பிதாவே
நமஸ்காரம். திருஅவதார நமஸ்காரம், ஜெகத்தி ரக்ஷகனே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். சகலமும் படைத்த பிதாவே நமஸ்காரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்காக நன்றி. ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம், the book of Isaiah 43 18 through 21. Isaiah 43. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எந்த சர்வீஸ் இருக்காது. ஆனால் நேரலையில் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கும் நேரலைகளில் ப்ரீமியர் சர்வீஸ் இருக்கும். எல்லாரும் பாருங்க, வார்த்தைகளை கேளுங்கள், சீக்கிரம் எல்லாம் சரியாய்விடும் என்று நான் நம்புகிறேன். Isaiah 43 18 through 21. Maybe can I go back to 16 please? This is what the Lord says. He who made a way through the sea, through the Red Sea, a path through the mighty waters, a path through the mighty waters, who drew out the chariots and horses, the army and reinforcements together, and they lay there never to rise again, extinguished, snuffed out like a wick. Forget the former things. Do not dwell on the past. Do not dwell on the past. See, perceive, see, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? Do you not see it? I am making a way in the wilderness, and I am making streams in the wasteland. The wild animals honor me, the jackals and the owls, because I provide water in the wilderness and streams in the wasteland to give drink to my people, my chosen, the people I formed for myself, that they may proclaim my praise. Shall we read in Tamil if possible? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால், காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கொட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நிறைய விஷயங்கள் அடக்கி தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதின ஒரு மகத்தான வேத பகுதி. வேதத்தை நான் படிக்கும்போது இரண்டாக பார்க்கிறேன். ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தம், the promise of God. ரெண்டு the pattern of God. ஒன்று தேவ வாக்குத்தத்தம், இன்னொன்று தேவன் செயல்படுகிற முறை, தேவன் செயல்படுகிற மாதிரி, பேட்டர்ன் அல்லது தேவன் செயல்படுகிற வகை, விதம்
என்று இரண்டாக, ஒன்று ப்ராமிஸ், ஒன்று பேட்டர்ன். ப்ராமிஸ் என்பது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, அது அவங்களுக்கு சொன்னது, அது எப்படிங்க நம்ம சுதந்திரிக்க முடியும்? எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், அது ஒரு முறை சொல்லியாச்சுன்னா நீங்களும் சொல்லலாமா? நான் அதை பிரசங்கம் பண்ணியிருக்கின்றேன். அதனால் நம்ம வாக்கு தத்தங்கள் வேதத்தில் யாருக்கு சொல்லப்பட்டாலும் அவைகள் ஒரு முறை சொல்லப்பட்டதனால் நமக்கு சொல்லும் அதிகாரம் உண்டு என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான். ஸோ அது வாக்கு தத்தம். ஆனால் வேதத்தை நாம் படிக்கும்போது இன்னொரு பேட்டர்ன், ஒரு முறை, ஒரு வகை, ஒரு முறையை பார்க்கிறோம். விசுவாசிகளாய் தேவ ஜனமாக ஒரு ஃபெய்த் ஒரு விசுவாச கம்யூனிட்டியாக, ஒரு ராஜ்யமாக, ஒரு சபையாக, திருச்சபையாக, தேவ ராஜ்யமாக நம்ம கூடி வரும்போது கர்த்தர் செயல்படுகிற முறை, கர்த்தர் செயல்படுகிற பேட்டர்ன் நம்ம உற்று வேதத்தில் கவனிக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். ஆமேன். நான் இப்படி பார்க்கிறேன், எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு கஷ்டத்தின் அகோரம் இருந்துச்சோ அதை முடிஞ்ச போது கர்த்தர் வல்லமையா செயல்பட்டிருக்கிறார். Every time they went through a tough season, God always moved so mightily after the difficult circumstances. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கஷ்டத்தினுடைய போயிருக்கீங்கன்னா பைபிள் ஒரு பேட்டர்ன் காட்டுகிறது. கஷ்டத்தினுடைய காலம் முடியும் போது தேவன் வல்லமையாய் கிரியை செய்வார். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வேத புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சவாலுக்கு பின்னாடி, ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி, ஒரு சேலஞ்சிங் சீசனுக்கு பின்னாடி தேவன் எழுந்தருளி சிலவற்றை ஆச்சரியமாக, புதுவிதமாக, யாருக்கும் புரியாத விதத்தில் தன் ஜனங்களை உயர்த்தி அழகு பார்த்த விதங்களை வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணினார், நீ ஜாதிகளின் தகப்பன், you will be a father of a nation. பல துன்பத்தினுடைய அவர் கடந்து போகிறார். அதற்கு பின்பு அந்த ஜனங்கள், அவருடைய சந்ததி எகிப்து என்ற நாட்டில் போய் செட்டில் ஆகி விடுகிறார்கள். அடிமைகளாக 400 வருஷம் அங்கே தங்கி விடுகிறார்கள். ஆலோட்டிகளால் கஷ்டம், இரவும் பகலும் வெயிலில் கைகள் காய்த்து போய் கஷ்டப்பாடுகளினூடே அடிமை சந்ததியாக ஒரு ராஜ்யமே இன்னொரு ராஜ்யத்துக்குள் உருவாகிவிட்டது. ஒரு இஸ்ரவேல் எகிப்துக்குள் உருவாகிவிட்டது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு என்னவென்றால், 400 வருஷம் உன் சந்ததி சிறையிருப்பில் இருப்பார்கள், ஆனால் 400 வருஷத்திற்கு பின்பு உன் ஜனத்தை நான் திரும்ப வெளியே கொண்டு வருவேன். மீண்டும் உங்களை பார்த்து இப்படி சொல்லும் போது உங்கள் ஆமேன் இன்னும் கொஞ்சம் சத்தமா இருக்கலாம். ஒரு கஷ்ட காலத்துக்கு பின்னாடி தேவன் செய்கிற செயல்கள் யாருக்கும் புரியாத ஆச்சரியமான செயல்களா இருக்கும். ஆமேன். சோ 400 வருஷம் முடிந்த போது மோசே என்ற ஒருவரை முற்செடியில் சந்தித்து இஸ்ரவேலை வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் மோசே அனுப்புகிறார். கதையை சுருக்குகிறேன். பல வாதைகளுக்கு பின்பு பரவோன் விட்டு விடுகிறான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் மிகுந்த கஷ்டங்களை சகித்து 400 வருஷம் பாடுகள் என்ற காலம் முடிய வந்த போது கர்த்தர் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். அவர்கள் வெளியே வந்தபோது பைபிள் சொல்லுகிறது, எந்த ஜனங்களை எந்த தேவன் வாதைகளால் தாக்கினாரோ அதே ஜனங்கள் இஸ்ரவேல் புறப்பட்ட போது தங்கள் செல்வங்களை அள்ளி கொடுத்து தயவு பாராட்டினாராம். பட்சிக்கிறவன் கையில் பட்சணத்தை கொடுத்து ஆதரிக்கிற தேவன் என்னுடைய தெய்வம். ஒரு நிலையில நல்லா சொல்லிடலாம். இப்ப மீண்டும் சொல்ல போற, உங்க கஷ்ட காலத்துக்கு பின்னாடி பைபிள் ஒரு பேட்டர்ன் காட்டுகிறது. அந்த கஷ்ட காலம் முடியும் போது எவருக்கும் புரியாத விதத்தில் கர்த்தர் சில ஆச்சரியமான செயல்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். அது கடந்து போயிட்டு ஒரு பேட்டர்ன். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். என்னாகமம் 13:14 நமக்கு தெரியும், வாசித்திருக்கிறோம். 12 தலைவர்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த நாட்டை போய் உளவு பாருங்கள், அந்த நாட்டில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நீங்க ஸ்பை பண்ண சொன்னார். போனவர்கள் போய் திரும்ப வந்து 10 தலைவர்கள் சொன்னார்கள், அங்கே ராட்சசர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம், நாங்கள் அந்த நாட்டை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் 2 தலைவர்கள் சொன்னார்கள், ஜோஷுவாவும் காலேபும் சொன்னார்கள், நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம். வனாந்தரத்தில் 40 வருஷம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கஷ்டத்தின் மேல் கஷ்டம். ஆனா 40வது வருஷம் முடிந்த போது கர்த்தர் நினைக்கிறார், இவங்க இந்த வனாந்தரத்தின் வாழ்க்கையில் ஆமென்
ஒரே விதமா மன்னாவையும் ஆமென் கண்மலையும் தண்ணீரையும் மாறாவின் கசந்த தண்ணீரையும் குடித்து வனாந்தரத்தில் நடந்த காலங்கள் முடிய வேண்டும் என்று கர்த்தர் கஷ்ட காலம் முடிக்கிற நேரம் வந்தபோது ஒரு தலைமுறை கர்த்தரை நம்பல. அதனால அந்த அடிமை தலைமுறையை கர்த்தர் அனுமதிக்காம அந்த தலைமுறையை வனாந்தரத்திலே மடிந்து போக செய்துவிட்டு ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் யாருக்கும் புரியாத கானான் என்ற மகத்துவத்தில் கைகளால் நோண்டாத கிணறுகள், கைகளால் கட்டாத வீடுகள், ஆமென், திராட்சை பழங்களையும் மாதுளை பழங்களையும் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மகத்துவத்தில் நடத்த தொடங்கினார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க, சிறையிருப்பு முடிகிற நேரம் வரும்போது கர்த்தர் செயல்படுகிற விதம் ஒரு பேட்டர்ன், ஒரு முறை, ஒரு வித்தியாசமாய் இருக்கும். ஆமென். ஆஃப்டர் a difficulty, after a hard season, after a கஷ்ட காலம், God always does a new thing. புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் தூரம் பைபிளை படிக்கும்போது அந்த பேட்டர்ன் தொடர்கிறது. எரேமியா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் போது 2 இடத்துலையும் கர்த்தர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார், ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், ஒரு டெக்ளரேஷன் பண்ணுகிறார், இஸ்ரவேல் மேல ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் என்னை மறந்து போனபடினால், என் வழிகளில் நடக்காததினால், அந்நிய தேவர்களை சேவித்ததனால், என்ன புறம் தள்ளி மற்ற சிலைகளை மற்ற தெய்வங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டதனால இவர்களை நான் பாபிலோன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று நேபுகாத் நேசார் போன்ற ராஜாவினுடைய தலைமையின் கீழ் நடந்த கொடுங்கோல் ஆட்சியில் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். சிறையிருப்பில் இருந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபத்னோகோ குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சிறையிருப்புக்குன்னு கர்த்தர் ஒரு காலம் வச்சிருந்தாரு. அந்த காலம் முடியும் போது கர்த்தர் எழுந்தருளி சொல்றார், நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். கையை கொஞ்சம் மேல உயர்த்துங்களே. உங்க குற்றமா கூட இருக்கலாம், உங்க குற்றம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனால் கடந்து வந்த பாதையில் சிறையிருப்பின் ஒரு காலம் இருக்குமானால் நான் இன்றைக்கு இந்த செய்தியை தீர்க்க தரிசனமாய் உங்கள் முன்னே உரைக்க விரும்புகிறேன். உங்கள் கஷ்ட காலம் முடியும் போது தேவன் எழுந்தருளி இதுவரையும் செஞ்சிராத புதிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்து முடிப்பார். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். சிறையிருப்பு முடிந்த போது, ஆமென், எக்ஸைல் பீரியட் முடிஞ்ச போது, இன்னொரு நாட்டில் சென்று அடிமைகளாய் வாழ வேண்டிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய எக்ஸைல் சீசன் முடிஞ்ச போது கர்த்தர் எரேமியாவுக்கும் எசேக்கியேலுக்கும் இப்படி சொல்லி அவர் மீண்டும் எழுதுகிறார், என் ஜனங்களை நான் மீண்டும் கட்டுவேன், என் எருசலேமை நான் மீண்டும் கட்டுவேன். The Lord is building Jerusalem. The Lord is building Jerusalem. He gathers together the outcasts of Israel, building us together to become a nation again. மீண்டும் ஒரு நாடாக உங்களை எழுப்புவேன் என்று தொலைஞ்சு போன, கீழ்ப்படியாமல் போன ஜனங்களை மீண்டும் அரவணைச்சு வாழ வச்ச என் தேவன் இந்த 2 வருஷம் கொரோனாவின் கஷ்ட காலத்திற்கு பின்னாடி நான் நம்புகிறேன் உங்களுக்கே புரியாத விதத்தில் தேவன் பலத்த புதிய காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். அந்த பேட்டர்னை மீண்டும் ஹாகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உன் முந்தின காலத்தை காட்டிலும், உன் முந்தின ஆலயத்தை காட்டிலும் என் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். உங்களை பார்த்து அப்படி சொல்றேனே, ஒரு நல்ல ஆமேன். உங்க முந்தின காலத்தை காட்டிலும், உங்க சிறையிருப்பின் காலத்தை காட்டிலும் என் பிந்தின காலத்தின் மகத்துவம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். புதிய காரியங்களை நான் மீண்டும் செய்வேன். இந்த பேட்டர்ன் தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் செயல்படுவதை காணுகிறோம். God always after a difficult season, after a hard season, ஒரு கஷ்ட காலத்திற்கு பின்பு ஆண்டவர் வந்து புது விதங்களில் செயல்படுவதை நம்ம பார்க்காம இருக்க கூடாதுன்னு சொல்றார். அது இங்கிலீஷ்ல எப்படி சொன்னார்னா, don't you perceive it, don't you see it. கஷ்ட காலம் இருந்துச்சு, சிறையிருப்பு இருந்துச்சு, பட் இப்போ நான் அதெல்லாம் தாண்டி புதிய காரியத்தை செய்ய போறேன். இதுதான் நீங்க கவனிக்கணும். ஆனா நீங்கள் பார்க்காமல் போய்விட கூடாது. புரிஞ்சதா நான் சொல்றது? நான் செய்வேன், ஆனா செய்யறத நீங்க மிஸ் பண்ண கூடாது. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த கஷ்ட காலத்துக்கு பின்னாடி தேவன் உங்க வாழ்வில் எழுந்து இதுவரையும் நீங்கள் கண்டிராத சில மகத்தான புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிவிடக் கூடாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏசாயா 43 நம்முடைய டெக்ஸ்ட் இன்னைக்கு. ஏசாயா ஒரு மேஜர் ப்ராஃபிட், ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்தபோது சிறையிருப்பின் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனங்கள் தேவன் கொடுத்ததை உரைத்தவர். அவனால் இப்ப சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்க எக்ஸைல்ல இருக்கீங்க, நீங்க சிறையிருப்பில் இருக்கீங்க, நீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, முதல் வார்த்தை இப்படி சொல்றார், நீங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கடந்த 1.5 வருஷம் சபையை திறந்தோம், சபையை மூடினோம், கடையை திறந்தோம், கடையை மூடினோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பள்ளிக்கூடம் திறக்கிற மாதிரி இருந்துச்சு, திரும்பி மூடிட்டாங்க. இப்பயும் திறந்த மாதிரி தெரியுது, திரும்ப மூடுவாங்களோ தெரியல. nothing is consistent. எல்லாமே ஒரு 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 சான்ஸ் அளவில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இத்தனை கஷ்டங்களை சகித்தும் இன்று காலையில இவ்வளவு அழகா வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பைபிள் நமக்கு ஒரு பேட்டர்ன் காட்டுகிறது. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான காரியம். அது நீங்கும் காலம் வரும்போது தேவன் செய்கிற செயல்கள் மிக புதிதாக இருக்கும். ஒரு அலை சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி சொல்ல போறேன், my God is getting ready to do some new things in your life. Prepare your hearts for new. உங்கள் இருதயங்களை தேவனுடைய புதுவிதமான இரக்கங்களுக்காக ஆயத்தப்படுத்துங்கள். இந்த சீசனை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் உங்கள் இருதயங்களை தேவனுடைய புது விதங்களுக்காக ஆயத்தப்படுது? அப்படி சொல்லிவிட்டு இந்த மாதிரியினுடைய வரும்போது தீர்க்கதரிசி 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, forget the former things. பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. do not dwell. NIV translation, do not dwell on the past. உன் கடந்த காலத்திலேயே வாழாதன்றார். பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க, கடந்த காலத்திலேயே வாழாதீங்க அப்படின்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பைபிள் நமக்கு சிலதை நினைக்க சொல்லுது. ஆமென். என்னை மறந்துடாதன்றார், என்னை நினைச்சுக்கோன்றார், இதெல்லாம் மறக்க கூடாது என்றார். மறக்க கூடாது என்று சொன்ன பைபிள் இந்த இடத்தில் சொல்லுகிறது, பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழையத நினைக்காத, கடந்த காலத்துல வாழாத அப்படின்னு நான் சொன்னேன்னு போயிட்டு அவர் செஞ்ச நன்மைகளை மறந்து வாழணும்னு சொல்லலைங்க. ஆனா சில விஷயங்களை நீங்க மறந்துதான், கடந்த காலத்தின் சில விஷயங்களை மறந்துதாங்க நீங்க முன்னேறி வாழ முடியும். நீங்க அதிலே வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் செய்கிற புதிதை நீங்க எழுந்துருவீங்க என்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So this is what the Lord says. and சொல்லிவிட்டு he who made a way through the sea. நம்ம முன்னாடி வசனம் 16 வாசித்தோம். என்ன சொல்றார்? பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கடந்த காலத்தில் நினைக்க வேண்டாம். என்ன சொல்றாரு அப்படின்றது பைபிள் தானே நமக்கு அர்த்தம் சொல்லணும். 2 வசனம் முன்னாடி போய் பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் சொல்வதாவது, நான் தானே செங்கடலினுடைய உங்களுக்கு வழி திறந்தேன், நான் தானே அவங்களை சாவடிச்சேன், அவங்களை அம்போன வனாந்தரத்தில் ஒன்னில்லாம ஆக்கினேனே, அது நான் தானே என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தம்முடைய ரெஸ்யூமே காட்டுறார். நான் யார் தெரியுமா? அன்று எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது செங்கடல் கோரமாய் முன்னே நிற்க சேனைகள் பின்னாடி வந்தபோது நான் செஞ்ச செயல் உங்களுக்கு தெரியாதா? see my resume என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, அந்த பூர்வமானவைகளையே நினைச்சிட்டு இருக்காதன்றார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னு நீங்க கூர்ந்து கேட்கணும். I did some mighty stuff. நான் சில பலத்த செயல்களை செஞ்சேன். அது அங்க 16-17 சொல்றாரு. ஆனா நீங்க அதை கூட மறக்கணும்ன்றார். ஏன் மறக்கணும்னா, நீங்க இன்னைக்கும் நான் வந்து செங்கடலை பிளந்து அவனுங்களை அடிப்பேன் உதைப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் எல்லா வாட்டியும் நீ நினைக்கிற மாதிரி செயல்படுகிற தெய்வம் அல்ல, நான் புது விதத்தில் செயல்படுகிற தெய்வம். ஒரு தீர்க்கதரிசன நிறைவோடு உங்க கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? சோ என்ன சொல்றாரு? forget the former things. பின்னாடி திரும்பி பாருங்க. 2 விஷயம் இஸ்ரவேலை நீ புரிஞ்சுக்கணும். ஒன்று என்னவென்றால், நான் ரொம்ப பலத்த செயலை செஞ்சேன், அமேசிங் திங்ஸ் செஞ்சேன், யாருக்கும் புரியாத செயல்களை செஞ்சேன், உங்களுக்கு யாராலும் செய்ய முடியாத அற்புதத்தை செஞ்சேன், அமேசிங் ஃபேக்ட்ஸ். 2வது இன்னொன்றும் நான் பார்த்தேன், நீங்க செஞ்ச கூத்தையும் நான் பார்த்தேன். அவ்வளோ செய்யும் போதும் நீங்க வழுக்கி கண்ணுக்குட்டியை உண்டு பண்றீங்க, திரும்ப போறேன்றீங்க, எகிப்துல எங்களுக்கு காக்கா கறி கிடைக்கும்ன்றீங்க, கொம்மட்டிக்கா கிடைக்கும்ன்றீங்க. நீங்க பண்ண கூத்து எனக்கு தெரியும், நான் பண்ண செயலும் எனக்கு தெரியும். இருக்கீங்களாங்க? பூர்வமானவைகள் என்ன செய்யாத, சிந்திக்காத என்றார். look back Israel, look at Red Sea, look at the manna, look at the quail, look at the amazing times, look at the rock open and give you water like a river. இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கணும். கடந்த காலத்து கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நான் செஞ்ச என் செயல்கள் ஒரு ஆச்சரியம். வானத்திலிருந்து மன்னா, டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர், நோ லஞ்ச். ஆமென். அப்புறம் லஞ்ச் வேணும்னு அழுத போது
காடைகளை கொண்டு வந்து அழகாய் கொடுத்தார். ஆமென். பகல்ல மேக ஸ்தம்பம், ஏர் கண்டிஷனிங், ராத்திரியில் அக்னி தூண், ஹீட்டிங் சிஸ்டம், பகலெல்லாம் உன்னை பாதுகாத்து உன் அற்புதமாய் வழிநடத்தின ஆச்சரிய செயல்களை நீ திரும்பி பார்க்கணும். மத்தமல்ல, நீங்க செஞ்ச கூத்தையும் திரும்பி பார்க்கணும். என்னென்ன பண்ணீங்க நீங்க? ஆமென். ஊட்டி ஊட்டி வளர்த்து ஒரு கழுகு குஞ்சுகளை சுமக்கிற மாதிரி சுமந்து வந்த, ஆனா உங்க திமிருக்கு அளவே கிடையாது என்று இஸ்ரவேலை குறித்து சொல்ல மாட்டீங்களா? லுக் பேக் அண்ட் ரிமெம்பர் தி அமேசிங் திங்ஸ் அண்ட் லுக் பேக் அண்ட் ரிமெம்பர் தி ஆஃபுல் திங்ஸ் யூ டிட் என்றுதான் அங்கே அவர் மீன் பண்ணுகிறார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாய் இருப்பதற்கு மாறாக நீங்க இஷ்டப்பட்ட ராஜ்யமாய் வாழ வேண்டும் என்று வனாந்திரத்தில் நினைத்ததையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேம் அழிக்கப்பட்டது, எருசலேம் நாசமாக்கப்பட்ட நாட்களை நினைச்சு பார்க்கிறோம். நீங்க திரும்பி பார்க்கணும். ஆனா நீங்க திரும்பி பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, தேவன் செய்த ஆச்சரியமான செயல்கள். ரெண்டு, நீங்க பண்ண தவறுகள். இன்னொரு முறை அப்ப ஆமீன் குறைது பாத்தீங்களா? இன்னொரு ஒன்னு, தேவன் செய்த ஆச்சரியமான செயல்கள், இன்னொன்று நீங்க செஞ்ச தவறான செயல்கள். இது ரெண்டையும் சொல்லிவிட்டு என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அதெல்லாம் சிந்திக்காதன்றார். வா, என்ன ஒரு கர்த்தர். நான் செஞ்சதையும் நினைக்காத, ஏன்னா நான் எல்லா வாட்டியும் இப்படியே தான் வருவேன் நீ நினைச்சிட்டு இருந்தா நான் வேற மாதிரி வருவேன், நீ என்னை எழுந்துருவ. அதனால அதையும் நினைக்காத. நீ செஞ்ச சில தவறுகள் உண்டு பார் கடந்த காலத்துல, அதையும் நினைச்சு நீ வாழாத. டோன்ட் டுவெல் ஆன் யுவர் பாஸ்ட். நீ பாஸ்ட்லயே டுவெல் பண்ணினா இந்த பிரசன்ட் அது ஓவர் ஷேடோ பண்ணி உங்க ஃபியூச்சரை எக்லிப்ஸ் பண்ணிடும். அதனால நீ என்ன பண்ணும், பழையதையே நினைச்சு பழங்காலத்துல வாழாம நான் இனி செய்ய போகிறேன் கஷ்ட காலத்துக்கு பின்னாடி நான் செய்ய போகிற சில பலத்த செயல்களை நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்களா? Don't allow the past to control you. It will overshadow you in the present and it will eclipse your future. Don't dwell on the past. உங்கள் கடந்ததை நீங்கள் நினைக்காதிருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஒன்று, தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செஞ்சார் என்ற சாட்சி உள்ளங்கிறது ஆமென் சொல்ல மாட்டீங்க. ரெண்டு, நம்ம செஞ்ச கூத்தெல்லாம் நமக்கு தெரியும், பக்கத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம். இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யணுமா? மறந்துருங்கன்றார். Don't remember the former things. Don't dwell in your past. பாருங்க, பைபிள் எவ்வளவு ஆச்சரியமானது. ரோமர் 8:38 நமக்கு ரொம்ப மனப்பாடமா தெரியும். இப்படி சொல்றார், I am convinced. நான் ஒன்றை குறித்து நிச்சயித்திருக்கிறேன், என்னவென்றால் மரணமானாலும், நான் சொல்லிட்டே வரேன், நீங்க ஆமென் சொல்லுங்க. மரணமானாலும், ஜீவனானாலும், தூதர்களானாலும், பிசாசுகளானாலும், நிகழ்காலமானாலும், எதிர்காலமானாலும். அங்க ஒரு நிமிஷம் நீங்க நிறுத்தி படிக்கணும். பைபிள் சும்மா எல்லாம் எழுதாது. அப்போ என்ன சொல்றதுன்னா, மரணமானாலும், ஜீவனானாலும், தூதர்களானாலும், பிசாசுகளானாலும், நிகழ்காலமானாலும், வருங்காலமானாலும், இப்படிதான் சொல்லிச்சே தவிர கடந்த காலமானாலும் என்பதை ஒமிட் பண்ணுகிறத பைபிள். நீங்க கவனிக்கல நான் சொன்னதை. பாஸ்ட் என்ற வேர்டை எடுத்துட்டு பிரசன்ட் ஃபியூச்சரை மட்டும்தாங்க பைபிள் சொல்லிச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்படி சொல்லிவிட்டு என்ன தெரியுமா பவுல் சொன்னார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரியாம இருக்கணும்னா பிரசன்ட்டையும் ஃபியூச்சர் நினைச்சுக்கோ, பாஸ்டா மறந்துடுன்றார். நீங்க புரிஞ்சிருந்தா இப்படி ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழையவைகளை நினைக்காத, கடந்த காலத்துல வாசம் பண்ணாத, அது முடிஞ்சிடுச்சு, நான் செயல்படுகிற விதங்கள் புதிதா இருக்கும் என்பதனால் டோன்ட் டுவெல் ஆன் த ஃபார்மர் திங்ஸ். அதனால பைபிள் தெரிஞ்சு வேணுமுன்னே கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிப்பவன் யார் என்ற பட்டியலில் கடந்த காலத்தை கலட்டி வச்சிடுச்சுங்க. நீங்க நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்து நான் ஜெயிப்பேன்னு சொல்ற சில விசுவாசிகளாவது இந்த சர்ச்சில் இதுவரையும் சொல்லாத ஒரு ஆமென். ஏன் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். இஃப் யூ வில் டுவெல் இன் யுவர் பாஸ்ட், the past will define you, number 1, and 2, the past will confine you. கடந்த காலத்தையே நினைச்சு நீங்க பூர்வமான சிலர் பாத்தீங்களா, இன்னும் செங்கடலையே தான் நினைச்சிட்டு இருப்பான். கர்த்தர் செங்கடல் தாண்டி, யோர்தானை தாண்டி, எரிகோவை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இப்போ வானபரியந்த வித்தியாசமா போயிட்டு இருப்பார். நம்மால் செங்கடலை திறக்க வருவார், அவர் வரமாட்டார். he works in new ways. His mercy is new every morning. His grace is new every morning. His method of dealing is new every day. So நீங்க அந்த கடந்த காலத்துல
அவர் செஞ்ச செயல்களிலும் உங்க தவறுகளிலும் தங்கி இருந்தா, ஒன்று கடந்த காலம் உங்களை டிஃபைன் பண்ணிடும், ரெண்டு நீங்க அப்படி வாழும்போது, கடந்த காலத்தில் வாழும்போது அந்த கடந்த காலத்தின் தன்மைகள் உங்களை ஒரு சிறைக்குள்ள வச்சு உங்களை முன்னேற விடாம வச்சிரும். அதனால உங்க பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க இப்படியே கடந்த காலத்தையே நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை சம் டோட்டல் ஆஃப் யுவர் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை என்ற அந்த கடந்த காலம் உங்களை டிஃபைன் பண்ணி ஒரு மோல்டுக்குள்ள உங்களை கன்ஃபைன் பண்ணி வச்சிரும். கர்த்தர் சொல்றார், அப்படி நீ வாழக்கூடாது. நான் செஞ்ச என் செயல்களும் புதிதாயிருக்கும், நீயும் எழுந்து புது பாதைகளில் கர்த்தர் பக்கமாய் திரும்பி நடக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அப்படி நீங்க கடந்த காலத்தில் நடந்தா உங்க தலை மேல ஒரு கருத்த கார்மேகம் நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்க கூட வரும். இன்னைக்கு அந்த கடந்த காலத்தை மறந்து, பூர்வமானவைகளை மறந்து, பழவைகளை சிந்திக்காமல் எழுந்து தேவன் செய்ய போகிற புதிய காரியத்தை இந்த சீசன்ல, இந்த காலகட்டத்தில் பல கஷ்டத்திற்கு பின்னாடி கர்த்தர் செய்ய போகிற ஆச்சரியமான செயல்களை நான் கொண்டாடுவேன்னு சொல்ற ஒரு விசுவாசி இருந்தா தலை மேல கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். Hallelujah. Forget the past. Don't dwell upon it. கடந்த காலத்தை நீங்க மறக்கணும், அதில் நீங்க வாழக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த கடந்த காலம் உங்களை அழுத்தி விட உங்கள் சிந்தனைக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல், அந்த தேவன் செய்த ஆச்சரியங்களை நினைச்சு கடந்த காலத்தை நினைச்சு நீங்க வாழ்வீங்கன்னா அது உங்களை கன்ஃபைன் பண்ணி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆகையால் நீங்கள் இருந்த நிலையிலே இருந்து விடுவீர்கள். இப்படி சொல்ல விரும்புகிற இந்த இடத்தில் நீங்க ஆண்டவரை ஜெராக்ஸ் காப்பியா மாற்ற முடியாது. அப்ப செங்கடலை செஞ்சார், அதனால ஜெராக்ஸ். ஆமென். அப்படி செங்கடலை செஞ்சார், ஜெராக்ஸே எடுத்துட்டு இருக்கான் நம்மால். என் ஆண்டு சொல்லார், என்ன ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்க, நான் புதுவிதத்தில் செயல்படுகிற தெய்வம். ஐ எம் a progressive God. கையை கொஞ்சம் ரெண்டு மேலே உயர்த்தும் போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இதுவரைக்கும் உங்கள் குடும்பம் கண்டிராத விதத்தில் என் தேவன் இந்த கஷ்ட காலத்திற்கு பின்னாடி எழுந்து செயல்படுவார் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். ஒரு நல்ல ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி வருவார், என்ன செய்வார் என்று நீங்க நிர்ணயிக்கும் விதத்தில் அவர் செய்ய மாட்டார். ஐ வில் மூவ் இன் a நியூ வே. நான் புது விதத்தில் செயல்படுவேன். ஆமென். God is moving ahead. God is moving ahead. Amen. அப்பெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு போனஸ் கிடைக்கும், இந்த வாட்டி கிடைக்காது. ஆண்டவரே கம்பெனி திவால் பண்ணிட்டு இருக்கார். நோ போனஸ். ஏன்னா போனஸை தாண்டி வேற ஏதோ உனக்கு புரியாத விதத்தில் கஷ்ட காலம் முடியும் போது தேவ ஜனங்கள் பர்சீவ் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றார். நீங்க பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நான் புது விதத்தில் இந்த காலகட்டத்தில் எழுந்து செயல்படுவேன். சபை அதை இழந்துடக்கூடாது. புது வாழ்வு என்ற திருச்சபைக்கு இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை, கடந்த காலத்தில் கர்த்தர் நம் நடுவில் அசைவாடி செயல்பட்டதை விட இந்த கஷ்ட காலத்திற்கு பின்னாடி தேவன் எழுந்தருள போகிற விதங்கள் இன்னும் கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல. மகத்தான விதங்களில் கர்த்தர் செயல்படுவார் என்பதை நான் என் ஆவியில் விசுவாசிக்கிறேன், நான் தோன்றுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் பெரிய செயல்களை செய்தார், அது கடந்த காலம். ஆமென். But when you think when it is a problem, when you think this is the only way that God has to move, இப்படிதான் கர்த்தர் செயல்படணும் என்று நீங்க உங்க சிந்தனையை உரைச்சிட்டீங்கன்னா நீங்க தேவன் செய்கிற செயல்களை இழந்துருவீங்க. ஓப்பன் ஹார்ட்டோட இனி தேவனை ஆராதிக்க வழிகள் திறக்கப்படும் போது, சர்ச்சில் வரும்போது நீங்க கேட்கணும், இதுவரையும் கண்டிராத விதத்தில் நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்போ நடத்தின அந்த செங்கடல் யோர்தான் வழி அல்ல, அதை விட உங்கள் அறிவுக்கு புரியாத புது வழிகளில் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். ரெண்டு விதத்தில் வாழலாம். எய்தர் யூ கேன் லீவ் இன் யர் மெமரி, அது அப்படியே எப்போனாலும் அது அந்த செங்கடலில் போகுது, அது மெமரி. என் மெமரியை தாண்டிட்டு கர்த்தர் கொடுத்த பவர்ஃபுல் இமேஜினேஷனில், உங்களுக்கு கொடுத்த அறிவாற்றலின் நிறைவில் கனவு கண்டு எழுந்து இதுவரையும் தேவன் செய்யாத செயல்களை எதிர்பார்த்து கொண்டு திறந்த இருதயத்தோடு இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்தை சந்திக்க நீங்கள் வருவீர்களே. ஆனால் நாம் வேதம் சொன்ன வார்த்தை உங்களை பார்த்து சொல்றேன், இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார்.
சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஒன், forget the past. அவர் கடந்த காலத்தை மறந்துருன்றாரு. நம்பர் 2, there are some things we must perceive. அந்த perceive என்ற இடத்துல we must understand. 19 வசனம், see I am doing a new thing, do you not perceive it? நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? அவர் perceive, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் see, நான் அதை கொஞ்சம் மாற்றி இப்படி சொல்கிறேன், நம்ம சொர்க்கப்பாளையம் தமிழ் சொல்கிறேன், நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன், ஏன் உனக்கு இன்னும் புரியலைன்றார். why is it that you don't understand? தேவஜனமே, அப்போ செஞ்சார், இப்போ செய்கிறத கொஞ்சம் பார்க்குற ஞானம் இந்த காலகட்டத்தில் உங்களை நடத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருப்பதாக. do you not see it? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல do you not behold அப்படின்றார், do you not see this அப்படின்றார். ஸோ நீங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த மேலேயே உங்க சிந்தனை வச்சுக்கொண்டு இப்படிதான் கர்த்தர் செய்வார்னு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. கர்த்தர் சொல்றாரு சர்ப்ரைஸ். ஒரு குழந்தைய பார்க்க போறேன் பர்த்டேக்கு, என்ன ரொம்ப பிடிக்கும், அந்த குழந்தைக்கு என்ன ரொம்ப நேசிக்கும். தாத்தான்னு கூப்பிடுறாங்க, தாத்தா ஆவாதுக்கு முன்னாடி என்ன தாத்தா ஆக்கிட்டாங்க. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கையில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கு என்ன என்கிட்ட வேணும்னா சாக்லேட், ஏன்னா வாங்கி கொடுத்து பழகிட்டேன். நான் என்ன பண்ணேன், கையில் அந்த பூவை வச்சுக்கிட்டு இந்த கையில் என்ன பண்ணேன், நல்ல சாக்லேட் பேக்கெட் இப்படி வச்சுக்கிட்டேன், இந்த கையில் பூவே காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு, உன் பூ எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நான் பூவை காட்டும்போது அதை பூவே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு தெரியாது பின்னாடி ஒரு கையில் நீங்கள் நிறைய பேர் இந்த கையில் இருக்கிற பூவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இந்த கையில இதுவரையும் கண்டிராத ஒரு சர்ப்ரைஸ, அதான் அவர் சொல்றார், நான் பூர்வமான சிந்திக்க வேணாம், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், நீங்கள் ஏன் இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை? ஏன்னா நீங்க இந்த கையை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இந்த கையை பின்னாடி வச்சிருக்கேன், நான் எப்பொழுதுமே புது விதத்தில் செயல்படுகிறவர். I will surprise you. சொல்ல மாட்டீங்களா? You are focusing on one thing, but I am going to surprise you this time. Do not remember the former things. Amen. சொல்ல மாட்டீங்களா? I am doing something else beyond your imagination, beyond your memory, beyond your thinking. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்க குடும்பத்தில் சடுதியாக? So அந்த நியூ, behold I am doing a new thing. அந்த நியூ என்றது இந்த ஹீப்ரு எபிரேய மொழியில ஃப்ரெஷ். ஆமென். இன்னொரு வேர்ட்ல பிராண்ட் நியூ. அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத விதத்துல தான் நான் உங்களை இந்த முறை சந்திக்க போறேன். கஷ்ட காலத்துக்கு பின்னாடி இந்த சொல்றாங்க, தேவனுடைய பேட்டர்ன் பைபிள்ல பார்க்கிறேன். 400 வருஷம் சிறையிருப்புக்கு பின்னாடி எகிப்தியர்கள் அள்ளி கொடுத்தாங்க. எகிப்தியர்கள் நம்ம இஸ்ரவேல் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இப்போ வனாந்தரத்தை போறோம், எங்க போறோம், என்ன பண்ண போகும்போது பைபிள் சொல்லுது 105ஆம் சங்கீதத்தில், பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர் ஒருவரும் இல்லை, செருப்பு தேயிலையாம் துணி கிழியலையாம். God did things விட்டு அங்க அடி வாங்கி காக்கா கறி தின்னணும், இங்க சும்மா நடக்கும் போதே வானத்திலிருந்து பிரேக்ஃபாஸ்டும் டின்னரையும். never seen before. கர்த்தர் சொல்ற வார்த்தை இன்னைக்கு, இதுவரையும் கண்டிராத விதங்களில் திருச்சபையில் நான் எழுந்தருள போகிறேன். இந்திய திருச்சபையில் எழுந்தருள போகிறேன், தமிழ் திருச்சபையில் எழுந்தருள போகிறேன். இதுவரையும் எழுந்திராத ஊழியர்களை நான் தேசத்தில் எழுப்ப போறேன். இதுவரையும் கேட்டிராத வேத வெளிப்பாடுகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இங்கிலீஷ்ல சொன்னா இருக்கும், beyond any point of reference. ஆமென். நீங்க என்ன ரெஃபர் பண்ணாலும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தாண்டின விதத்தில் என் தேவன் ஆச்சரியமான விதங்களில் சபையில் எழுந்தருளுகிற ஒரு வித்தியாசமான காலகட்டம். சொல்லுங்களேன் ஓரம். ஹல்லேலூயா. தெரிஞ்சதுலயே நடக்கிறதா நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படியே வந்து இந்த புல்பிட் பழகிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இதை எடுத்துட்டு இப்போ ஒல்லியா ஒரு புல்பிட் வச்சா எனக்கு அது டிஸ்கம்ஃபர்ட், எனக்கு அது புரியாது. ஏன்னா அது புதுசா இருக்கு, எனக்கு புரியல உங்களுக்கு. இது என்ன பாதி மறைச்சிடுது, எவ்வளோ சந்தோஷம். அது நின்று பேசி இங்கே பழகிச்சு, இங்கே வரையும் ஓட்டலாம் பாருங்க. இன்னும் 2 அடி, இன்னும் 2 அடி வைக்க போறேன் இதை. ஆனால் இதை எடுத்துட்டு
ஒல்லியா கண்ணாடியில் சும்மா ஸ்டைலா இப்படி கீழேருந்து ஒரு குச்சியில ஒரு பெரிய கண்ணாடி வச்சிங்கன்னா அது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா அது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கட்டை முன்னாடி நின்று பழகிடுச்சு. அப்படி ஒல்லியா வச்சு ஒரு பெரிய தட்டு வச்சு எல்லாரும் கீழே இருக்கிற சாக்ஸ் வரைக்கும் தெரியுமா, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுள். நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கல. இதுலயே பழகிட்டனால இது வந்து நோன் ஆயிடுச்சு. ஆண்டவர் திடீர்னு இதை மாத்திட்டு சும்மா அழகா கண்ணாடியில லைட்டா ஒன்று வச்சா பிரசங்கமே சரியா வரமாட்டேங்கிறது கொஞ்ச நாளைக்கு. பிகாஸ் வி ஆர் அஃப்ரேட் ஆஃப் தி அன்னோன். அதனால ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின ஒரு புரிஞ்சு கொண்டு சொல்றாரு, பூர்வமானவைகளையே சிந்திச்சுட்டு இதுலயே சுத்தி சுத்தி இன்னொன்று பழமொழி சொல்லுவாங்களே, ஆமா அதையே ஒட்டி நீ என் செங்கடலையும் நீ எரிகோவையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் தரப்போறது இதுவரையும் சிந்தனையில கூட தோன்றாதவைகள் அன்னோன்குள்ள நான் உன்னை நடத்தும் போது அது உனக்கு பயத்தை ஏற்படுத்தும். பயப்படாதே, நான் பெரிய காரியத்தை செய்வேன். எகிப்திலேயே இருந்து அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி வேலை செஞ்சு வேலையில வெயில்ல காஞ்சு போய் கை காய்ச்சி போய் அடி வாங்கி கொம்மட்டிக்காவும் வெள்ளைப்பூண்டும் சாப்பிட்டு பழகி போன இஸ்ரவேலுக்கு 400 வருஷத்துக்கு பின்னாடி மன்னாவையும் இதையும் கொடுத்தன. நம்மளால நம்ம சொல்றான் இது எனக்கு பிடிக்கல, நான் அங்கே போயிடுறேன்றான். Because every time the unknown brings fear to us, so we like to live comfortably in the known. But கர்த்தர் சொல்றார், இந்த கஷ்ட காலத்துக்கு பின்னாடி உங்க நோனை தாண்டி உங்களை unknown சர்ப்ரைஸ்ல ஒரே சொல்ல மாட்டீங்களா? நீங்க பயப்படக்கூடாது. திமோத்தியோ என்ற ஒரு இளைய போதகரை ஊழிய பாதையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதாயப்படுத்தி ஊழியத்தில் அவர் எழுதும்போது என்கரேஜ் பண்ணுறார். என்ன எப்படி என்கரேஜ் பண்ணார்? 2 திமோத்தி 1:7, இஃப் பாசிபிள் கிவ் மீ நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் NLT இப்படி சொல்றார், God has not given us a spirit of fear and timidity. கர்த்தர் நமக்கு பயமுள்ளாவே கொடாமல் டிமிடிட்டி பூனை மாதிரி பதுங்குற ஆவியை நான் கொடுக்கல. அப்புறம் சொல்றாரு, பட் ஆஃப் பவர் வல்லமை அன்பு. இந்த டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளின் என்ற வார்த்தை அங்க ஏன் கொண்டு வரார்னா, ஆமென், நீங்கள் இந்த பூமியில் என் ஊழியத்தை செய்ய உதித்து வர்ற திமோத்தியோவே, உனக்கு பலவித கஷ்டங்களும் துன்பங்களும் உன் வாழ்க்கை பாதையில் வரும்போது நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். உன்னுடைய செல்ஃப் டிசிப்ளின் ஆஃப் த மைண்டில், உன்னுடைய சிந்தனையில் நீ ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்து நீ என்ன பண்ணணும், பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காமல் உன் சிந்தனையை நீ காத்துக்கொள்ளுகிற சுய கண்ட்ரோல் உனக்கு தேவைன்ற. ஜெயிப்பேன் சொல்றவங்களா ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? திமோத்தி, இதுக்கப்புறம் நீ சந்திக்க போகிற ஊழியெல்லாம் புதுசா இருக்கும், இதுவரை கண்டிராத இருக்கும். எதிர்ப்பு கூட புது வதையா வரும். நியூ லெவல்ல நியூ டெவில் வரும். நியூ லெவல் வரும்போது நியூ டெவில் வரும். அந்த நியூ டெவிலை சந்திக்கணும்னா நீ உன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி செல்ஃப் டிசிப்ளின் பண்ணி நீ பயத்தில் வாழக்கூடாது. நீ தெளிந்த புத்தியிலும் அன்பிலும் தைரியத்திலும் வாழ உன் சிந்தனையை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். சொல்வீங்களா? ஜெயிக்க போறேன்னு சொல்றவங்களா ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுவரையும் கண்டிராத சில புதிய விதங்களில் இந்த கஷ்ட காலத்திற்கு பின்பு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையும் கர்த்தர் நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறேன். ஆமேன் சொல்றவர்களுக்கு அது நடப்பதாக, சொல்லாதவர்களுக்கு ஓகே. நான் இப்படி சொல்ல போறேன், இதுவரையும் கண்டிராத புதிய வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இதுவரையும் திறந்திராத புதிய வாசல்களை திறப்பார். நீங்க கர்த்தரை மிஸ் பண்ண கூடாது. கஷ்ட காலத்திற்கு பின்னாடி தேவன் எழுந்தருளி வருகிற விதங்கள் நீங்கள் பூர்வமான வழிகளில் அல்ல, புதிய விதங்களில் கர்த்தர் செய்வார். புதிய சந்திப்புகளை ஏற்படுத்துவார், புதிய செல்வாக்கை ஏற்படுத்துவார், புதிய தலைவர்களை கர்த்தர் காட்டுவார். ஆமென். அதே குடும்பமான உறவை கர்த்தர் புதிதாக மாற்றுவார். கரெக்டா தான் சொல்லிட்டேன் நான், இல்லைன்னா தப்பாயிரும் பாருங்க. பழசை விட்டுட்டு புதுசுக்கு போயிரு போறீங்க. அதே குடும்பத்திலேயே அந்த உறவை கர்த்தர் புதுசா மாற்ற போறாரு. உங்களை கையை உயர்த்துறீங்களா சொல்லி எனக்கு சந்தோஷம். கையை உயர்த்தி உங்ககிட்ட சொல்லும் போது என் ஜெபம் அதுதான், இதுவரையும் கண்டிராத விரிவாக்கங்களை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், கடந்ததை நினைத்து பயத்தில் வாழாதிருங்கள். கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியங்களை
அரவணைத்துக் கொள்ளுகிற பாக்கியமும் ஞானமும் தைரியமும் உங்களுக்கு இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். உங்களை வழி நடத்துகிறவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். He will take good care of you. He will never leave you. He will never deceive you. Amen. Okay, எபிரேயர் 10:38-39 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறலா இருக்கிறோம். ஆமென். ஏன்னா இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு, we do not belong to those who shrink back and are destroyed. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போறார், அதை நம்ம பார்க்கணுமா, அதை புரிந்து கொள்ளணுமா, அதை பர்சீவ் பண்ணணும், அதை பிடித்து கொள்ளணும். ஆனால் அந்த புதிய காரியங்களை சந்திக்கிற தைரியம் இல்லாமல் நீங்கள் பின்வாங்கினா நீங்கள் அழிவுதான் காண்பீங்களா. ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். 39 பட் we do not belong to those who shrink back. பின்வாங்கிற கூட்டத்தில் நான் இல்லை, நான் அழிய போவதும் இல்லை. 39 right? We do not belong to those who shrink back and are destroyed, but those who have faith and are saved. புரிஞ்சதா உங்களுக்கு? பின்வாங்கிறவங்க அழிவை காண்பாங்களா இந்த காலகட்டத்தில்? ஏன்னா தேவன் என்ன செய்ய போறார்? புதிய காரியங்களை செய்ய போறாரு. இதுவரைக்கும் உங்கள் சிந்தனையில் தோன்றிடாத விஷயங்களை அவர் செய்ய போறாரு. இந்த நேரம் பயத்து நிமித்தம் தெரியாதவைகளை சந்திக்கிற பயத்தில் நீங்கள் பின்வாங்கினால் அழிவை காண்பீர்கள். ஆனால் நீங்க பின்வாங்காம விசுவாசத்தில் நின்றா நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு அல்லையை மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். அப்படிதான் நீங்க பின்வாங்காமல் முன்னேறுவீர்களே. ஆனால் கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பலத்ததாயிருக்கும். பயம் உங்களை ஓட்டாம நீங்க பார்த்துக்கணும். உங்க சிந்தனையை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். உங்க வீடு பயம் இல்லாத வீடா இருப்பதாக. உங்க வேலை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் பொருளாதாரத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் பயம் இல்லாமல் இருப்பதாக. கர்த்தர் உங்களை எங்களை நடத்துகிறாரோ அங்கே செல்லக்கூடிய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் விசுவாசிக்கிறேன், கஷ்டத்திற்கு பின்பாக உங்க குடும்பம் எழுந்து பிரகாசிக்கிற நேரம் இது. நான் 3 முறை சொல்லும் போது நீங்க ஆமீன் சொல்லலாம். எழுந்து நீங்கள் புறப்படுங்கள். Arise and go forth, for I am going to do a new thing. Don't you perceive it? Don't you see it? I am a God not of the past. I am a God of the future. I am a progressive God. Amen. Pastor, நான் என்னென்னமோ நினைக்கிறேன், நீங்க சொல்லும்போது உற்சாகமா இருக்கு, ஆனால் பயம் திரும்பி வருது. ஒன்று, அந்த பயத்தை எடுத்து பேக் சீட்டில் சீட் பெல்ட் போட்டு கட்டி விட்டுரு, இல்லைன்னா ட்ரங்க்கில் போட்டு மூடிடு. பயம் கடிச்சு வரை நம்ம கூட இருக்கும், ஆனால் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இன்னொரு முறை நீங்கள் புரியல. பயம் கடிச்சு வரை நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சிலர் சும்மா அப்படி இல்லாத மாதிரிலாம் இருக்கு. இப்போ அல்லேலூயா சொல்லும் போது பயங்கர தைரியம். நாளானிக்கு காலையில் தான் தெரியும் அடுத்த பிரச்சனை வரும்போது எங்கே இருக்கும். பயம் இருக்கும், ஆனால் அவனை நல்லா கேட்டுக்கோங்க. அந்த பயத்தை தான் அவனன்னு கூப்பிட்டேன். பயத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. அவனை முன் சீட்டில் உட்கார வைக்கிறது. சிலர் அவனை ஸ்டீரிங் வீலே அவன் கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் உட்காருறது. அங்கெல்லாம் உட்கார வைக்காதீங்க. லெஃப்டில் கூட பின்னாடி சீட்டில் சீட் பெல்ட்டை டபுளாக கட்டி உட்கார வைங்க. இல்லையா ட்ரங்க்கில் போட்டு மூடுங்க. அவன் கடைசி வரையும் கூட இருப்பான். ஆனால் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் முன்னேறி போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய ஜெயத்தை தருவதற்கு புதிய காரியங்களோடு சந்திப்பார். ஆகையால் கர்த்தர் இப்படி ஏசாயா மூலம் தீர்க்க தரிசனம் சொன்னார், பூர்வமானவைகளை சிந்திக்காத, நான் புதிய காரியங்களை செய்வேன், நீங்க அதை பார்க்கணும். 3வது இப்படி சொன்னார், now it springs forth, இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்தரத்தில் உங்களுக்கு ஊற்றுகளையும் அவாந்தர வழிகளில் உங்களுக்கு ஆறுகளையும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் பார்க்கும்போது என் காலகட்டத்துக்கு நான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானில் சண்டை. ஆமேன். பள்ளிக்கூடம் திறந்துச்சு, திரும்ப மூடணும்னு நினைக்கிறாங்க. ஆமேன். உலகமெங்கும் ஒரு பெரிய அசைவு. டெல்டா வேரியண்ட் வரும் என்று சொல்றாங்க. நீப்பா வைரஸ் வரும்னு சொல்றாங்க. அமைதி நிலவுகிறது. சர்ச்சை இப்பதான் திறந்தோம் 4 வாரம், திருப்பி 4 வாரம் மூடி இருக்கும். இதெல்லாம் நடக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்றார், நான் வனாந்திரத்தில்
அபாந்திர வெளியில கஷ்டத்தின் நடுவில் நான் சில ஊற்றுகளை சடுதியாக ஏற்படுத்துவேன். 3 முறை சொல்லுவேன், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் புதிய காரியங்களை, கஷ்டத்திற்கு பின்னாடி எப்பவுமே ஒரு முறை, ஒரு பேட்டர்ன் பார்க்கிறோம். தேவன் எழுந்து செயல்படுகிறார். 11:4 the book of Ecclesiastes, பிரசங்கி 11:4 இப்படி சொல்லுகிறது, whoever watches the wind will not plant. காற்றையே பார்த்தினா நீங்க விதைக்க மாட்டீங்க, மேகத்தையே பார்த்தீங்கன்னா நீங்க அறுக்கவும் மாட்டீங்க. மேகமும் இருக்கு, காற்றும் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, சில வீழ்ச்சிகள் இருக்கு, சில போராட்டங்கள் இருக்கு. ஆனாலும் அதன் நடுவிலும் நான் சோராமல் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை புரிந்து கொண்டு நான் முன்னேறுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya, ஹalleluya. சீக்கிரம் ராத்திரி முடியுங்க, சாயங்காலம் வரைக்கும் தங்கின அழுகை முடிஞ்சு போயிருங்க. ஆனா இந்த சேலஞ்சிங் டைம்ஸ்ல, இந்த கஷ்ட காலத்துல கர்த்தர் எழுந்தருளி உங்கள் வாழ்வில் செய்ய போகிற புதிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். Do you not perceive it that I will do these things in the wilderness? ஆமென். நீங்க அப்படி மறக்காம பழையவைகளையே சிந்தித்து வாழ்ந்தீங்கன்னா பயம் உங்களை ஆட்கொள்ளும். தேவன் செய்த சிறந்த செயல்களையும் நீங்கள் செய்த தவறுகளும் உங்க வாழ்க்கையில நினைச்சு பயத்தினால் நீங்கள் வாழ்வீர்களேயானால் தேவன் செய்ய போகிற புதிய மகத்துவங்களை நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாமல், காண முடியாமல் ஒரு நிலைக்குள் உங்கள் வாழ்க்கை வந்துவிடும் என்பதனால் நான் விசுவாசிக்கிறேன், இதுவரையும் நகராத விதத்தில், அசையாத விதத்தில் தேவன் செயல்பட போகிறார். அதை பார்க்கக்கூடிய ஞானமும் தைரியமும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான் வனாந்திரத்தில் ஆறுகளை உங்களுக்கு ஊற்றாய் தரப்போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்க உங்களை பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. நீங்க ஒன்று புரிந்து கொண்டு தேவன் செய்ய போகிற மகத்துவங்களை புரிந்து கொண்டு எழுந்து பிரகாசிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடைசியா ஒரு டிஸ்டர்பிங் குவெஸ்டினை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் கேட்கிறார். நான் இதெல்லாம் செய்ய போறேன் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார், டு யூ நாட் பர்சீவ் இட்? நீங்கள் அதை பார்க்கவில்லையா? இது உங்களுக்கு புரியவில்லையா? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் சிலதெல்லாம் செய்ய போறேங்க. இந்த கஷ்டத்தில், இந்த சிறையிருப்புக்கு பின்னாடி நான் செய்கிற காரியம் மகத்துவமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் இது புரியாமல் இருக்கிறீர்கள்? பூர்வமானவைகளை சிந்திக்காதே, கடந்த காலத்தில் வாழாத. ஐ எம் ப்ரிப்பேரிங் யூ. நான் உங்களை புதிய சீசனுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபைனல் வேர்ட். டோன்ட் மிஸ் காட் இன் திஸ் சீசன். ஆமென். நீங்கள் யாரும் கர்த்தரை இந்த புதிய காலத்தில், கஷ்டத்திற்கு பின்னாடி தேவன் எழுந்தருளி வந்து உங்களுக்கு புரியாத விதத்தில் செயல்படும் இந்த காலகட்டத்தில் கர்த்தரை நீங்கள் இழக்காமல் அவரை பார்த்து நடந்து புதியவைகளை சுதந்திரித்து கொண்டு வெற்றியில் வாழும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை காத்து கொள்ளுவாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து வெற்றியிலும் நிறைவிலும் நடத்தி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த நாள் நம்ம கூடி வரும்போது உங்கள் சாட்சிகளை நிறைய எழுதி முடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். Shall we stand in the presence of God? Thank you so much for listening to me. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. 2 அடி நான் பாடின பின்பு ஆண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபராஜ் ஐயா ஆசீர்வாதம் கூறுவார்கள். தேங்க்யூ லார்ட். வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே. கமான், தலைக்கு மேல கரங்களை தட்டி. வனாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறுமே. வயல்வெளி காடாக எண்ணப்படுமே. பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. பின்மாரியில்
ஆறுகளும் பாய்ந்தோடுமே. தட்டுமா கரம், லெட்ஸ் கோ. 1 2. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமேல் சாரோன் அழகு பெருகுமே, வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, விட்டாந்தொரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. நல்லா தலைக்கு மேல, லெட்ஸ் கோ. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம், பதிலளிக்க தேவன் வருவார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தி, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம், பதிலளிக்க தேவன் வருவார். வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரமே, வெட்டாந்தொரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. தட்டுமா கரங்களை. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமேல் சாரோன் அழகு பெருகுமே, வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், காடு வேலி கழித்து செழிக்கும், லீபனோனின் மகிமை வாருமே, கருமேல் சாரோன் அழகு பெருகுமே, வண்ணாந்திரம் வயல்வெளி ஆகும் நேரம், வெட்டாந்தொரை நீர்த்தடாகமாக மாறுமே, வயல்வெளி காடாக எண்ணப்படுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே, பின்மாரியில் ஆறுகளும் பாய்ந்தோடுமே. Hallelujah! God is going to do a new thing. Don't you understand it? Don't you see it? After a difficult season, God always arose and surprised the people of God. Hold on. Don't give up. சோர்ந்திடாத, தளர்ந்திடாத, பூர்வத்தில் வாழாத, கடந்த காலத்தில் செய்ததை மட்டுமல்ல, கடந்த காலத்தில் நீங்கள் செய்து நினைக்காத, தேவன் செய்ய போகிற மகத்தான காரியத்திற்காய் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டு சங்கீதக்காரன் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்,
இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காத்து அடுத்த அளவிற்காக, அடுத்த டிமென்ஷனுக்காக, அடுத்த புதிய காரியத்திற்காக உன் நடைகளை திருப்பி உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எழுந்தருளி வருகிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஆமென் என்று சொல்வீர்களா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் கடந்து வந்து நிறைய எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பழையதையே சிந்தித்து கொண்டிருந்த எங்களை நீர் அதிலிருந்து விடுதலையாக்கி இந்த மகிமையான கால வேளையில் புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யும்படி எங்கள் மத்தியில் கடந்து வந்த கிருபைக்காய் நன்றி. இந்த வார்த்தை ஒன்று 30, 60, 100 ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தரட்டும். உம்முடைய தாசனை இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லுவோம் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதாக்களுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். சின்னம் சீரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சீரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். கரங்களை உயர்த்தி ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாக்களத்தில் சொந்தக்காரரவர், என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார்.